100 நாள் கடந்துருச்சு. இந்த சொச்ச காலம் எப்படி கடக்க போறாங்கன்னு நினைச்சா பயமா இருக்கு. முதல் முறையா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சி 108 சீட்டு வாங்குறது பெரிய விஷயம் இல்லையா? டிஎம்கே வந்திருந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, கண்டிப்பா காவேரியில தண்ணி வந்திருக்கும். 200 யூனிட் மின்சாரத்துல தமிழக மக்களை கண்டிப்பா கிராமப்புற மக்களை நிறைய ஏமாத்துறாங்க. ஏன்னா இப்ப வெகு இடத்துல பார்த்தோன்னா இந்த லஞ்சம் வாங்குறது ஓரளவுக்கு என்ன கொஞ்சம் பயப்படுறாங்க. அவர் சொன்ன தேர்தல் அறிக்கை சொன்னபடி ஊழல் ஒழிச்சிட்டார். பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, நாங்க வந்தா ஸ்ட்ரிக்டா வைப்போம் அப்படின்னா இப்போ அவர் 3 மாசம் ஆச்சு. தாவேக்காவோட ஆட்சிக்கு 1லேருந்து 10க்குள்ள மார்க் கொடுக்கணும். எத்தனை மார்க்? 1லேருந்து 10க்குள்ளனா 1 கூட என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். 8 மார்க். 0. தாவேகாலையும் ஊழல் இருக்கு. மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். மளிகை ஜாமான் விலைவாசி எல்லாம், அரிசி விலைவாசி எல்லாம் கூடுதது. நடுத்தரப்பட்ட மக்கள்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமம். இப்போ காவிரி நீர் பிரச்சனையை கேளுங்கன்னா இப்போதான் தொகுதி பங்கீடு பற்றி பேசிட்டு இருக்காங்க. தாவேக்காவோட 100 நாள் ஆட்சி அப்படிங்கிறது சாதனையா இல்ல சோதனையா அப்படின்னு மக்கள் கிட்ட நாம கருத்து கேட்க போறோம். தாவேக்காவோட விஜய் அவர்கள் பலதரப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்து தான் இந்த ஆட்சியில வந்திருக்காரு. இப்போ மக்கள் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் பத்திலாம் என்ன நினைக்கிறாங்க? அது செய்ய ஆரம்பிச்சிட்டாரா? ஊழலை ஒழிச்சிட்டாரா? சட்டம் ஒழுங்கை சீர்படுத்திட்டாரா? விவசாய கடனை முழுசா தள்ளுபடி பண்ணிட்டாரா? இந்த மாதிரி அவரோட வாக்குறுதிகள் பத்திலாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அது செய்ய ஆரம்பிச்சிட்டாரா? செய்யறதுக்கான வேலைகள் பண்றாரா? எப்படி தெரியுது? சாதனை நினைக்கிறாங்களா இல்ல சோதனை நினைக்கிறாங்களா? மக்கள் கிட்டே நம்ம கேட்டு இதை தெரிஞ்சுக்கலாம். 100 நாள் தாவேக்காவோட ஆட்சி முடிய போகுது. ஸோ இப்போ இது சாதனையா சோதனையா அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன சொல்வீங்க? சாதனை தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு இது ஒரு சோதனையான காலம் தான். சாதனைன்னு சொல்றதுக்கு வேலை இல்லை. சோதனை. சாதனை. தாவேக்கா ஆட்சிக்கு 1லேருந்து 10க்குள்ள மார்க் கொடுக்கணும்னா எத்தனை மார்க் கொடுக்கும்? 10 தான் கொடுக்கும். 5 9 மார்க்கு கொடுக்குற அளவுக்கே இந்த ஆட்சியை சொல்ல முடியாது சார். ஆனால் சில விஷயங்களுக்கு கேட்டிங்கன்னா ஒரு 2 மார்க் கொடுக்கும். 100 நாள் கடந்துருச்சு. இந்த சொச்ச காலம் எப்படி கடக்க போகிறாங்கன்னு நினச்சா பயமாக இருக்குது. கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க விவசாயிகளுக்கு. ₹1 கூட தள்ளுபடி பண்ணலை. இன்னும் போய் பேங்கில் போய் கேட்டோம்னா நீங்கள் பணத்தை கட்டுங்க, அப்புறமேல அரசாங்கம் அனுப்பும், உங்கள் கணக்கில் வர வைப்போம்னு சொல்கிறாங்க. நான்லாம் ஒரு 70,000 கடன் வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா போய் கடன் தீர்ந்துருச்சான்னு கேட்கப்ப நீங்கள் பணத்தை கட்டுங்க, உங்கள் கணக்கில் அப்புறமேல வர வைப்போம்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு சோதனையான காலம் தான் சொல்லணும். சோதனை தான். ஏன்னு சொல்ல முடியுமா? ஏன் சாதனை, ஏன் 10 மார்க்? இல்ல வரவங்கன்னா யாருமே எந்த இது ஒரு ஸ்டெப் எடுக்கல. இவங்க மகளிருக்காக நிறைய எடுக்கிறாங்க. அதுக்காக இப்போ இவர் 2,500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னது, இந்த 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னது, இப்போ இதெல்லாம் இன்னும் அறிவிக்கல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் 4 இருக்குல்ல, அறிவிப்பாரு. 4 இருக்கு, அறிவிப்பாங்க. ஆனா அது கொடுக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்ல அவங்க மக்களுக்கு சேவை செய்யணுங்களா, அவங்களோட டியூட்டியை கரெக்டா செஞ்சாலே போதும். விலைவாசியை கம்மி பண்ணாலே நாங்களே வாங்கிப்போம். இது தாவேக்கா ஆட்சிங்கிறது ஒரு சோதனையான காலம் தான். ஏன்னா விவசாயிக்கு எந்த இதுவும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ காவிரி நீர் பிரச்சனையை கேளுங்கன்னா இப்போ தான் இதை கேட்குறாங்க, தொகுதி பங்கீடு எடுத்து பேசிட்டு இருக்காங்க. காவிரி நீர் எடுத்தால் தானே இதெல்லாம் கிராமங்கள் எல்லாமே விவசாயத்தை நம்பி இருக்கிறது. எங்களுக்கு விவசாயம் செழிப்பாக இருந்தால் தான் ஆட்சி செழிப்பாக இருக்கிறதா தோணும். இவங்க நம்ம சொல்கிறாங்க காவிரி நீர் பேசாமல் தொகுதி பங்கீடு பற்றி இப்போ பேசிட்டு இருக்காரு. அதனால எங்களுக்கு சோதனையான ஆட்சி தான் அது. சாதனை. ஏன் சாதனை? சாதாரண ஒரு செயல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதனால மக்கள் எல்லாம் விரும்புறாங்க. அதனால பண்ணிட்டு இருக்காரு. முதல் முறையா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சி 108 சீட்டு வாங்குறது பெரிய விஷயம் இல்லையா? அந்த வகையில சாதனை தான் அது. கண்டிப்பா சாதனை. இப்போ தாவேக்காவோட 100 நாள் ஆட்சிக்கு 1லேருந்து 10க்குள்ள மார்க் கொடுக்கணும்னா எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 9.5. 9.5 கொடுப்போம். கண்டிப்பா சோதனை தான். இப்போ 1லேருந்து 10க்குள்ள மார்க் கொடுக்கணும்னா எத்தனை மார்க் கொடுப்பீங்க? ஒரே மார்க் தான். 1 மார்க் தான். அவருக்கு ஒன்றும் அதிக மார்க் கொடுக்க மாட்டேன். நான் 7 மார்க் கொடுக்கலாம். ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். ஆட்சிக்கு லஞ்ச ஒழிப்பை கொஞ்சம் குறைச்சிருக்கிறாரு. 1. 2வது கட்சி ஆரம்பிச்ச உடனே தனிப்பட்ட முறையில் தனியாக எந்த விதமான கூட்டணி இல்லாமல் 108 சீட்டு வந்தது. அது ஒரு சாதனை தான். போக போக இன்னும் சாதனை அதிகமாக தான் ஆகும். மொழியே குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோதனை 1லேருந்து 10க்குள்ள ஒரு மார்க் கொடுக்கணும்னா இந்த ஆட்சிக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 3 தான் கொடுப்பீங்க. இப்போ பார்க்குற வரைக்கும் சாதனைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வெகு இடத்துல பார்த்தோன்னா இந்த லஞ்சம் வாங்குறது ஓரளவுக்கு என்ன கொஞ்சம் பயப்படுறாங்க. முன்னாடி பயப்படாமல் வாங்குவாங்க. இப்போ எப்படின்னா ஒரு இடத்துல காசு வாங்கினாலும் பயப்படுறாங்க. நாங்கள் பார்க்குற வரைக்குமே ஒரு இடத்துல இப்போ மண் அடிக்கிற இடமா இருக்கட்டும், விவோ ஆஃபீஸாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே நாங்கள் பார்க்குற வரைக்குமே பயந்து தான் ரொம்ப பயப்படுறாங்க. சரி மாட்டினா நம்ம உள்ளே போயிடுறோமா, நம்ம ஜெயிலில் போயிடுறோம் சொல்லிட்டு. அதில் முடிஞ்சுன்னா அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் வயசானவங்க போக முடியாது, தெரியாதவங்கள்ட்ட தான் காசு வாங்கலாம். கொஞ்சம் எங்களை மாதிரி யாராச்சும் படித்த பசங்க கேட்கும்போது அந்த இடத்துல அந்த காசு கேட்கறதே கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா நாங்கள் பார்க்குற வரைக்கும் அதான் இப்போ 100 டேஸ் ரொம்ப பயப்படுறேன். இது கொஞ்சம் எதனால நடவடிக்கை யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா திருப்பி கொஞ்சம் அதை ஆக்ஷன் அதிகமாக எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இன்னும் சுத்தம் கம்ப்ளீட்டாக இன்னும் ஒளியில அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை தாராளமாக கம்ப்ளீட்டாக எந்த இடத்துலையுமே என்ன ஒளியில. உண்மையை சொல்ல போனோம்னா எங்கேயுமே நாங்கள் பார்க்குற வரைக்கும் எந்த இடத்துலையுமே என்ன ஒளியவே கிடையாது. சொல்கிறாங்க எப்படின்னா
நேர்பட முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்க, இங்கிட்ட இருந்து கீழே வந்து வாங்க, இன்னும் நான் வீட்டுக்கு வரேன், நீ சாயங்காலம் போய் வாங்கிக்க, அந்த மாதிரி தான் இப்போ வரையிலும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த தாவேக ஆட்சிக்கு 1லேருந்து 10க்குள்ள மார்க் கொடுக்கணும்னா எத்தனை மார்க்? இப்போதைக்கு இது என்னன்னா சரிசமமாக தான் கொடுக்கலாம், 5 மார்க்கு எனக்கு கொடுக்கலாம். ஏன்னா இன்னும் வந்து நடவடிக்கை அதிகமாக எடுக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும், மக்களுக்கு வந்து என்ன தெரியணும், இன்னும் நிறைய கிடைக்கும். இது வந்து நியூட்ரலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. காமனாக இருக்குது. ஒரு 10%ல் வந்து 5% அப்படியும் இருக்குது, இப்படியும் இருக்குது. இன்னொரு 1 இயர் போனால் தான் கரெக்டான இதை சொல்ல முடியும். நல்லா இருக்கா அது சோதனையாகவும் இருக்கு, சாதனையாகவும் இருக்கா? அப்படி சொல்லலைன்னா தாவேக கவர்மெண்ட்டுக்கு வந்து 1லேருந்து 10க்குள்ள மார்க் கொடுக்கணும்னா எத்தனை மார்க் கொடுப்பாங்க? நியூட்ரலாக தரேன், 5 தரலாம். 5 5 தரலாம். ரொம்ப ஹானஸ்டா இருக்கீங்க. உங்களுக்கு அவார்டு எதுவும் தரமாட்டோம். உண்மையே சொல்லலாம். இதில் என்ன இருக்குது, இன்னும் கொஞ்சம் திருத்திக்க வேண்டியது இருக்குது. அது திருத்திக்கிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது நிச்சயமா சாதனை தாங்க. ஏன் நினைக்கிறேன் அப்படி? சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து 100 நாள் ஆனாலும் அவர் சொன்ன தேர்தல் அறிக்கை சொன்னபடி ஊழல் ஒழிச்சிட்டார். மெயின் சப்ஜெக்ட் பல ஆயிரம் கோடி ஊழல், பல துறைகள், டாஸ்மாக் உள்ளிட்ட பல துறைகளில் உள்ள ஊழலை ஒழிச்சிருக்காரு, லஞ்சத்தை ஒழிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்காரு. எந்த லஞ்சம் எந்த அரசாங்கத்தில் இலாக்காவில் கேட்டாலும் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா இலாக்காவிலையும் போனாலே பயப்படுறாங்க. முதல்லலாம் மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. இப்போ எல்லா இலாக்காவிலையும் பயந்து பதில் சொல்கிறாங்க, செஞ்சு கொடுக்குறாங்க. இதுதான் நம்ம பொதுமக்களுக்கு தேவையான ஒன்று. அரசியல் கட்சி எல்லாத்தையும் தாண்டி பொதுமக்கள் எதிர்பார்க்கிறது லஞ்சம் லாவண்யம் இல்லாத அரசு. அது செஞ்சிருக்காரு. சாதனை தான். ஏன் சாதனை நினைக்கிறேன்? முன்னாடியோட நல்லபடியாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க. 3 மாசத்துல நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு. அவங்க 5 வருஷம் செய்கிறத விட அவங்க 3 மாதம் நல்லா தான் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு. அதை பற்றி ஒன்றும் கிடையாது. அவங்க 2500 ஒரு பணம் ஒரு 1000 ரூபா பணம் போடுறாரு. 27 மாதம் தான் போட்டார் இவர். 2 மாதத்துலேயே போட்ட 30 நாள் 10 நாளே ஒரு 1000 ரூபா பணம் போட்டார் உங்களுக்கு. நல்லபடியாக நடந்துட்டு, அதை பற்றி ஒன்றும் எதுவும் கிடையாது உங்களுக்கு. இப்போ வந்து அது வந்து கொரோனா பீரியடா இருந்தாலும் வந்து 27 மாசம் கழிச்சும், அதாவது அந்த 2 கோடி பேர்ல 1 கோடி பேரை பிக் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் 27 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து தாவேக வந்து நாங்க கொடுத்த ஆளுங்களுக்கு கரெக்டா இப்போ எடுத்து போட்டுருச்சு. இப்போ வந்து வீடு கட்டி முடிச்சாச்சு, அதுல போய் உள்ள மட்டும் போய் நுழைஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது அவங்களோட தான், அதை நம்ம சொல்ல முடியாது. நமக்கு சொன்னதை நம்ம கரெக்டாக நல்லபடியாக 100 நாளுக்குள்ள 3 மாதம் நல்லபடியாக ஆட்சி இது பண்ணிடலாம். லஞ்சம் ஒழிக்கிறதுனால மட்டும் வந்து ஒரு நல்ல அரசுன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. இன்றைக்கி விலைவாசிகள்லாம் வந்து 2 கவர்மெண்ட்டுமே கண்டுக்கவே இல்லை. மத்திய கவர்மெண்ட்டும் கண்டுக்கல, மாநில கவர்மெண்ட்டும் கண்டுக்கல. இன்றைக்கி அரிசி, பருப்பு, புளி, மிளகாய், எண்ணெயிலேருந்து விலைவாசி எல்லாம் தலைக்கு மேலே போயிட்டுருக்குது. அதெல்லாம் ஒரு கட்டுப்படுத்தி ஏழை மக்களுக்கு வந்து ஒரு சரியான விலையில் கொடுத்தா தான் ஒரு நல்ல அரசுன்னு சொல்ல முடியுன்றது என்னுடைய கருத்து. லஞ்சத்தை தாண்டி விலைவாசியை கம்மி பண்ணணும்னு சொல்றீங்க. ஆமாம், லஞ்சம் ஒழிக்கிறது வந்து ஒரு வகையில் நல்லது தான். இருந்தாலும் இன்னும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அதை டிவியில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். வந்தோடனே என்ன பண்ணார், சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னாரு. பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, நாங்கள் வந்தால் ஸ்ட்ரிக்டாக வைப்போம் அப்படின்னாரு. இப்போ வந்து அவர் 3 மாதம் ஆச்சு. இந்த 3 மாதத்தில் தினம் வந்து தமிழ்நாட்டில் கொலை நடக்காதனாலே கிடையாது. நேற்று மட்டும் 4 கொலை டிவியை நான் பார்க்குறேன். 4 கொலை நடந்திருக்குது. இன்னும் பலாத்காரங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அவர் பீரியடில் அது சொல்லி தான் வந்து டிஎம்கே பீரியடில் அதெல்லாம் நடக்குது, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் இவங்க வந்தாங்க. ஆனால் இப்போ மட்டும் என்ன நடக்குது, என்ன இப்போ சிங்கப்பெண்ணை புதுசாக ஒன்று உருவாக்குனாங்க. அதனால இறைக்கிறப்ப இது எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியலை. யார் வந்து நல்லது செஞ்சாலும் அதை வரவேற்கப்படணும், கட்சி ரீதியாக பார்க்காம. அப்படி பார்க்கும்போது இப்போ இவர் வந்து இந்த 3 மாதத்தில் எந்த குற்றங்கள் குறைஞ்சிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். சாதனைன்னு எல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. சோதனைன்னு சொல்ல முடியாது. இப்போ தானே அவங்க வந்து உட்காந்துருக்குறாங்க. அதாவது சாதனைன்னு சொல்ல மாட்டேன், அதே சமயம் சோதனைன்னு சொல்ல மாட்டேன். அவங்க வந்து 100 நாள் தான் ஆகுது. இன்னும் கொஞ்சம் அதுக்கு வெயிட்டிங் பண்ணிட்டு அப்புறமா கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம். சோதனை ஒன்றும் இல்லை, சாதுக்கு இன்னும் நாள் நிறையா இருக்கு. அவசரம் காமிக்கிறதுங்கிற அவசியம் இல்லை. சாதனை தான், அதை நோக்கி தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சாதனைங்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குமா? இல்லை, இந்த ஊழல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத கொஞ்சம் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து 1லேருந்து 10க்குள்ள மார்க் கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை மார்க் தருவீங்க? ஒரு 8 மார்க். 8 மார்க்ஸ். சோதனை தானே. ஏன்னு சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு காவேரியில் தண்ணி வரல சார். அவங்க ஆட்சியில் இருக்கப்போ கண்டிப்பாக எல்லா ஒரு 15 வருஷமாக தண்ணி வந்துருந்துச்சு. ரெண்டாவது அவங்க சொன்னது எதுவுமே செய்யலை. அவங்க திட்டம் போட்டு எதுவுமே ஒழுங்காகவே செய்யலை சார். இப்போ 1லேருந்து 10க்குள்ள மார்க் கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 0. இப்போ விஜய் அவர்கள் வந்து அமைதியாக இருக்காரு எல்லாத்துக்குமே, அவருக்கு பதிலாக அவங்க அமைச்சர்கள் பேசுவாங்க அப்படின்னு சொல்றத பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு சுத்தமாக பேசவே தெரியாது சார். அவருக்கு சுத்தமாக அரசியலே தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு 10% கூட அவருக்கு தெரியாது. எடப்பாடி வந்திருந்தாக்கா வந்தோடனே 10,000 பணம் கொடுத்துருப்பாரு. காவேரியில் தண்ணி வந்திருக்கும், கண்டிப்பாக வந்திருக்கும். டிஎம்கே வந்திருந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, கண்டிப்பாக காவேரியில் தண்ணி வந்திருக்கும். அது
போய் பெங்களூரில் பேசுறதுக்கு இங்கே சரியான ஆள் கிடையாது. அவங்க அங்கே உள்ள சிஎம்ஏ இங்கே உள்ள வர வேணாங்கிறாரு. அவ்வளோது நமக்கு சீப்பாக போயிட்டோம் இங்கே. சாதனைன்னு தான் நினைக்கிறோம். ஒரு புது மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. நல்லா இருக்கு. 1லேருந்து 10க்குள்ள ஒரு மார்க் கொடுக்கணும்னா எத்தனை மார்க் கொடுப்பீங்க? ஒரு 7, 8 கொடுக்கலாம். 7, 8 7 கொடுக்கலாம். 7 கொடுக்கலாம். அது சாதிக்கிறது தான். இப்போ இந்த தாவேக்கா ஆட்சிக்கு 100 நாள் ஆட்சிக்கு 1லேருந்து 10க்குள்ள மார்க் கொடுக்கணும்னா எத்தனை மார்க் கொடுப்பீங்க? என்ன ஆட்சிக்கு விஜய் ஆட்சின்னு சொன்னா தான் தெரியும். ஆட்சின்னு சொன்னாதான் தெரியும். சரி 9 மார்க் போடுறேன். 9 மார்க். ஆமா. மாற்றம்னு சொன்னாங்க, ஏமாற்றம் தான் கிடைக்குது மக்களுக்கு. ஏமாற்றம் தான், சோதனையா? சோதனை தான். ஏன் ஏமாற்றம், ஏன் சோதனை? அதாவது இப்பதான் வந்திருக்காங்க அவங்க சொன்ன வாக்குறுதிகள். அதாவது மிடில் கிளாஸ் உள்ளவங்கெல்லாம் ஓகே, இந்த ரொம்ப லோ ரேஞ்ச் உள்ளவங்கலாம் எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குல்ல. உதாரணம் சொன்னா பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை, இவங்கெல்லாம் அன்றாடம் உள்ளவங்களாம் அதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. மக்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் தான். சோதனை மாதிரி தான் நடந்துட்டு. ஆமா, ஏன் ஆற்றுல தண்ணி வராது ஒரு பிரச்சனை. அது மக்களுக்கு ஒரு ஏமாற்றம். ரெண்டாவது மளிகை ஜாமான் விலைவாசி எல்லாம், அரிசி விலைவாசி எல்லாம் கூடுறது நடுத்தரப்பட்ட மக்கள்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமம். அதாவது பல மடங்கு ஏறிடுச்சு. 100 ரூபா விற்ற மல்லி இப்போ 200 ரூபா ஆகுது. மிளகா வந்து 180 ரூபா விற்றது 300 ரூபா ஆகுது. அதனால இன்னும் விலை ஏறிக்கிட்டு தான் இருக்குது. மக்களால் அதெல்லாம் எப்படி சந்திக்க போறாங்கன்னு தெரியல. இதனால கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்குது. இப்போ எத்தனை மார்க் தருவீங்க? 1லேருந்து 10க்குள்ள எத்தனை மார்க் தருவீங்க? அது பொறுத்தவொன்னா ஒரு 3 மார்க் போடலாம். அவங்க இது சாதனையான ஆட்சி மாதிரி தெரியல, சோதனையான ஆட்சியாக தான் தெரியுது. ஏன்னா அடித்தட்டு மக்களுக்கு நம்ம இவங்க செயல்படுற திட்டம் எல்லாமே போன ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டத்தை தான் இவங்க பேர் மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர புதிய திட்டங்களை இவங்களால செயல்படுத்துறதுக்கோ அதை செயல்படுத்துறதுக்கான அந்த ஒரு அதிகாரி அன்னில இவங்களாம் முடிவெடுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான தலைவர்கள் யாரும் இல்லை, அந்த கட்சியில் இல்லை. ஆட்சி நடத்துறது வந்து இப்போதைக்கு 100 நாள் ஆயிடுச்சு. ரீல்ஸு, சட்டமன்றத்தில் பேசுகிறது, பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி பேசி முடிவு பண்ணுறாங்க. கரண்ட் பில் வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அந்த 200 யூனிட் ஃப்ரீயை வந்து நமக்கு வந்து 30 நாள் 2 மாதத்துக்குள்ளே நம்ம எடுக்கணும். அந்த கணக்கு எடுத்தால் தான் அந்த ரீடிங், அவங்க சொன்ன ரீடிங்கு 200 யூனிட் கட்டாகும். இப்போ கணக்கு எடுக்கிறதே அவங்க என்ன செய்கிறாங்க, 40 நாள் 45 நாள் சென்று கணக்கு எடுத்தால் அந்த 200 யூனிட் எப்படி கிடைக்கும்? அது மிகப்பெரிய மோசடி நடக்குது. 200 யூனிட் மின்சாரத்தில் தமிழக மக்களை கண்டிப்பாக கிராமப்புற மக்களை நிறையா ஏமாத்துறாங்க. மறைமுகமாக கரண்ட் பில்லை உயர்த்திருக்கிறாங்க. எந்த விதமான திட்டங்களும் இவங்களால புதுசாக செய்யறதுக்கான வழிமுறையே இல்லை. சோதனை தான் ஆட்சி. அதாவது நாட்டில் இப்போ என்ன நடக்குங்கிற ஓவரால் எல்லா மக்களும் பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. சட்டசபையில் பேசுகிறாங்க அமைச்சர்கள்லாம், ஆனால் ஒரு மரபு இல்லாமல் பேசுகிறாங்க. எப்படி இப்போ நடந்துக்கிறாங்க, என்ன நடக்குதுங்கிறத லைவாக எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை இந்த ஆட்சி வந்து. இப்போ தாவேக்காவோட ஆட்சிக்கு வந்து 1லேருந்து 10க்குள்ள மார்க் கொடுக்கணும்னா எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 1லேருந்து 10க்குள்ளனா 1 கூட என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு சில விஷயங்கள் வந்து சோதனையாக இருக்குது. எலக்ட்ரிசிட்டி நிறைய விஷயம் சோதனையாக இருக்குது. அதில் முக்கியமாக வந்து எலக்ட்ரிசிட்டி. ரெண்டாவது இப்போ வரி கொஞ்சம் கூட ஏற்றுனதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இல்லை, முன்னாடி கரண்ட் பில் கம்மியாக இருந்துச்சு, இப்போ டபுள் மடங்காக வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு எல்லாம் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போதைக்கு சோதனை எடுத்துக்கலாமா? சாதாரண தான் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கடைக்கு 700 வரும் கரண்ட் பில்லு, இப்போ 1600 வந்திருக்கு. ஆமாம். இல்லை இப்போ போன ஆட்சி எல்லாமே வந்து கரெக்டாக 700 அந்த 750 அந்த இதுக்கு ரேஞ்சில் வந்து இப்போ தான் 1000 வந்திருக்கு. இப்போ 1500 வந்திருக்கு. 700 750 அதான் வரும். இப்போ 1500 வந்திருக்கு. போன தடவை வரையுமே 750. ஆமாம். இப்போ இந்த இதுலேருந்து இப்படி வருது. ஆமாம். வீட்லேயும் அப்படி தான், வீட்டு கரண்ட் பில்லும் ஏறி இருக்கு. அதுதான் பிரச்சனை. இப்போ இப்போதைக்கு சோதனையாக இருக்குது. சோதனை தான், சாதனை. இப்போ 1லேருந்து 10க்குள்ள ஒரு மார்க் கொடுக்கணும்னா எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 5 மார்க்கு. சோதனை 100% சோதனை. ஏன்னு சொல்ல முடியுமா? கருத்து இருக்கு. தாவேகா வந்தால் நல்லது, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தான் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டது மக்கள் எல்லாம். மக்கள் இப்போ ஏன்டா போட்டோங்கிற நிலைமைக்கு ஆகி போச்சு. எல்லா ஆட்சியிலுமே ஊழல் இருக்கு. ஊழல் இல்லாத ஆட்சியே கிடையாது. தாவேகாலையும் ஊழல் இருக்கு. இப்போதான் வந்திருக்காங்க, போக செய்வாங்க. என்ன கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 வருஷம் திராவிட கட்சிங்க ஆண்டுச்சு. இந்த வாட்டி மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கட்சியே வேணாம்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. இப்போ உடனே அவங்க வந்து எதுவுமே சரியாக செய்ய முடியாது. அதனால கொஞ்சம் போக இன்னும் நல்லா பெட்டராக பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ வந்து 1லேருந்து 10க்குள்ள மார்க் கொடுக்கணும்னா எத்தனை மார்க் கொடுப்பீங்க? இப்போதைக்கு 1லேருந்து 10 ஒரு 5 மார்க் இப்போதைக்கு நம்ம கொடுக்கலாம். அவ்வளோ தாவேக்கா ஆட்சியை பொறுத்த அளவுக்கு இது 100 நாள் ஆட்சி அப்படிங்கிறது வந்து சோதனைங்கிறத ஒரு விட இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து இந்த வட்டின் அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த பொருளாதார கொள்கையில் இதை பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான், கஷ்டமான விஷயந்தான்.
ஏன்னா எக்கனாமியை பொறுத்த அளவுக்கு வட்டியின் அடிப்படையில் இயங்குறதுனால மக்கள்கிட்ட அதிகமான நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல தான் இங்கே பிரச்சனை நிறையா இருக்குது. அப்போ வந்து இதோட பொருளாதாரத்துடைய இதை பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய நோக்கத்தை பார்த்தோம்னா வளம் கம்மியாக இருக்குது, மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் வளம் இருக்குது, அதை பங்கிடுறதுல தான் பிரச்சனை இருக்குது. அதனால வளங்கிறது வந்து போதுமான வளம் இருக்குது, அதை கரெக்டான முறையில் பங்கிடணும். அதில் தாவேக்கா அரசு எப்படி செயல்படுங்கிறது அது பொறுத்து தான் பார்க்கணும்.